புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம். அட மைனாவி 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? கண்ணை திறக்கணும் சாமி, கையை அடிக்கணும் சாமி. கல்லு பிடிக்கணும் சாமி. சாமி இந்த சாமி ஓரம் வாலிமா எங்குது வாசல்ல பாக்குது. இந்த வாடை பிடிக்காம ஒதுங்கி நிக்கிறாரு. நீ என்னமோ மோந்து ஓத்த மாதிரி பேசுற. உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள் என்று போல் என்று வாழ்க 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 வாழ்க. அம்மா வாங்கம்மா. குனிறதுக்கெல்லாம் அடிக்கிறியா அந்த ராசா பையன். அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா. கட்டி பூடி கட்டி பூடிடா. கட்டிய பிடிச்சிருவேன் அப்புறம். கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இனத்தில் சுகமிகாயம் அந்த இடத்தில் அந்த இடத்தில் கண்ட இடத்தில் அந்த டயத்துல அட்டன் டயத்துல 2 காலையும் தூக்கிறேன். அம்மா வந்து விட்டார்கள் மரியாதையாக. ஏய் தடவாத தடவாத. அடடட மாமர கிளி உன்னை எண்ணி தாமர களி உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலையே. அடடட மாமர கிளி. தந்தானான தந்தானானா தந்தானான தந்தானானா தந்தானான தந்தானானா தந்தானா தந்தானானா. உன்னை நினைச்சி மஞ்சள் அரைச்சி மாசக்கணக்கா பூசி குளிச்சு. உன்னை நினைச்சி மஞ்சள் அரைச்சி மாசக்கணக்கா பூசி குளிச்சு. அடைய நாட்டோரா சாத்தி இவன் இருக்கா சொல்லி. அடடட மாதுள கொடி இதையிலும் நீ நினைக்கலையே. கிட்டவாகி தொட்டு போவே உன்னை நான் தடுக்கலையே மறுக்கலையே. அடடட மாமர கிளி உன்னை நான் மறுக்கலையே. உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலை குடிக்கலையே. அடடட மாமர கிளி கலந்தா கஞ்சி இடிக்கும், ஒன்னு கலந்தா நெஞ்சு இனிக்கும். கலந்தா கஞ்சி இனிக்கும், ஒன்னு கலந்தா நெஞ்சு இனிக்கும். அரை செந்தா போட்டாச்சு பாக்க மாத்தியாச்சு அடடட மம்முதங்கடகி வந்து வந்து மயக்குது இணையே. கிட்டவாகே தொட்டு போது உன்னை நான் தடுக்கலையே மறுக்கலையே. அடடட மாமர கிளி உலகின நான் மறக்கலையே. உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலை குடிக்கலை அடடட மாமர கிளி ஏன் உட்காரலையா? உட்கார்ந்தாலும் இருக்காரு. சரி அன்பு சகோதரி, அண்ணே நம்ம இடத்துக்கு வரு வந்திருக்காருமா. எவரு? நாரத மகரிஷி. நாரதரா? என்ன இவ்வளவு சுலபமா சொல்ற? எவ்வளவு பெரிய ஆள் அவரு. நாரதர் வந்திருக்காரா? இங்க வந்திருக்காரு. உண்மையாவா? உண்மையாக. பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசினேன். சொல்றாரா உண்மையா? சொல்றாரு. நாரதர்னு சொல்றாரா? அது உண்மைதானா? அதான் உண்மை. என்ன எப்படி சொல்லிவிட்ட? சரிண்ணே, நீ கூப்பிடு முதல்ல சுவாமிய. வாங்க சாமி. சந்தனமா இருக்குது. பால் போன்ற முகமோ பணிவான குணமோ இவையாவும் மேன்மை கொண்ட தவஞானே வருக. பால் போன்ற முகமோ பணிவான குணமோ இவையாவும் மேன்மை கொண்ட தவஞானே வருக.
சிறந்தவரை வருக, தத்துவத்தை வகுத்தவரை வருக, தன்னலம் கருதாத சால சிறந்தவரை வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கனிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்தருள வேண்டுகின்றேன். ஆமா, நல்லாசிகள் பல. மைதான் அரும்பி வெதிர் விதித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்துர விடத்தை கண்மணியே காவிய பொன்மணியே. அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கு 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த குளத்தாடை பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தமிழதாக இருக்கும். நடுவில் உள்ள பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் உள்ள தூர்ப்பாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, போலே